யுவர் பிஸ்னஸ் யுவர் வெப்சைட். இந்த சீரீஸில் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எதுக்கு வெப்சைட் வேணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது கிடச்சிது. ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம். நான் இத்தனை நாள் என்ன லிமிட் பண்ணி வச்சுருந்ததுன்னா, பெரிய பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம்க்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து பார்கெயின் பண்ணி ப்ரைஸை குறைச்சி தான் நடக்கும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன். ஆனால் நேற்று என்னோட கிளைண்ட் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, எனக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வேணும், என்னோட சேலை என் ஸ்டோரோட நான் நிறுத்த விரும்பலை, வேர்ல்டு வைடாக நான் இன்லார்ஜ் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னாரு. சார், அப்போ அந்த பார்கெயின் நடக்கிற விஷயம்லாம் வந்துட்டு அதில் எனக்கு தேவையில்லை. நான் போட்டிருக்க ப்ரைஸுக்கு நான் குவாலிட்டியான பொருள் கொடுக்குறேன், அதை பார்த்து எனக்கு வர ஆர்டர் வரட்டும், இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட லிமிட்டாக இருக்க பிஸ்னஸை லிமிட்லெஸ்ஸாக மாற்றணும்னா இன்றைக்கி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பண்ணால் இ-காமர்ஸ் பண்ணுமா, அந்த ப்ராடக்ட் பண்ணால் இ-காமர்ஸ் பண்ணுமாங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணலாம். எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இ-காமர்ஸ் வெப்சைட் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு ஃபுல்லாக டெலிவர் பண்ணுங்கள் உங்கள் ப்ராடக்ட்.